கூடவே வருது, எங்கே போனாலும் கூடவே வருது, வீட்டில் சொன்னதெல்லாம் கேட்குது. நமக்கு அதுக்கு புல் போட்டு வளர்த்து அந்த சத்தான பாலை எடுத்து சாப்பிட்றோம். நமக்கு அதுக்கு வருமானத்தை கொடுக்குது. அதை போய் நம்ம வெட்டி சாப்பிடும்போது அந்த மனசுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நம்மளுக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் நம்ம அந்த மாதிரி செய்வோமா? ஒரு குழந்தை மாதிரி தான் நம்ம கூட இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு அறிவு இல்லை, பகுத்தறிவு மட்டும்தான் இல்லை. அதை எப்படி நம்ம சாப்பிட்றது? மனசார அதை வெட்டி சாப்பிடும் எவ்வளவு மனசு கஷ்டப்படும். அதே மாதிரி அந்த ஊனுங்கிறது அது அதை இறந்த பிறகு அதை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த நம்ம வயிறு என்ன சுடுகாடா போய் அது கொண்டு பிணங்களை புதைக்கிறீங்கிறார் ஐயா. அந்த நீங்க மற்ற பிணங்களெல்லாம் எப்படி போய் புதைக்கிறீங்க, இதை மட்டும் ஏன் உங்க வகுத்துக்களை போய் புதைச்சுக்கிறீங்க, அப்ப உங்க வகுத்து சுடுகாடாங்கிறார். அது மாதிரி தாகம் தீர்க்கும் நீரினில் தங்கி நீக்கும் அழுக்கினை, தாகம் தீர்க்கும் நீரினில் தங்கி நீக்கும் அழுக்கினை, போக செய்யும் மீன்களை பிடித்து தின்னலாகுமோ? இப்ப குளங்கள்ல கிணறுகள்ல ஆற்றுல அந்த பாசங்கள்லாம் இருக்கிறத மீன் சாப்பிடும். அதே மாதிரி எங்க அழுக்கு இருக்குதோ அந்த அழுக்குகளெல்லாம் சாப்பிடும். அப்ப அந்த மீன் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அந்த அழுக்குகளெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குது, அதை பிடிச்சிட்டு நம்ம சாப்பிட்றோம். அப்ப அந்த அழுக்குகளை சாப்பிட்ட மீன்களை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம உடம்புக்கு என்ன செய்யும்? நாக்குக்கு தான் சுவை ருசி எல்லாமே. இந்த நாக்குக்கு கீழே போயிட்டா ஒண்ணுமே இல்லை. அது அந்த 40 வயசு இருக்கிற வரை, இளமையா இருக்கிற வரை உங்களுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அது கெடுதலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அழுக்கு சாப்பிட்ற மீனை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு என்னென்ன நோய் வரும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால அந்த மீன்கள்லாம் நமக்கு தண்ணீரை சுத்தப்படுத்தி கொடுக்குது. அதனால அப்படிப்பட்ட பாவங்களை செய்ய வேண்டாங்கிறார். கோழை நல்ல பறவையான் காலை கோவி நம்மையே எழுப்புகின்ற பறவையை, ஆவி போக அதனையே அறுத்து தின்னலாகுமோ? அதிகாலையில 4 மணிக்கே கோழி கூவிடும். நம்ம கடிகாரத்தை கூட பார்க்க தேவையில்ல, 4 மணிக்கெல்லாம் கோழி கூவி முதல்ல நம்ம எழுப்பி விட்டுறோம். அப்படிப்பட்ட பறவை அதுக்கு எப்படி தெரியுது? இன்னைக்கு விடுஞ்சிருச்சுன்னு தெரியுது, அது அழகா நம்மளை எழுப்பி விடுது. அந்த பறவை நம்மளுக்கு நல்லதுதான் செய்யுது. அந்த பறவை நம்ம அறுத்து சாப்பிட்றோம். அதுக்கு என்ன ஒரே ஒரு அறிவு தான் அதுக்கும் கம்மி. அப்ப நம்ம அந்த பறவைகளெல்லாம் நம்ம சாப்பிடலாமா? சாதுவான உயிர்களை சாகனே தின்பதோ போதும் போதும் என்றே நாம் புனித செய்வம் கொள்ளுவோம். போதும் போதும் என்றே நாம் புனித சன்மார்க்கம் கொள்ளுவோம். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம சன்மார்க்க சத்சங்கத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் சன்மார்க்கத்தில் இல்லாதவங்களும் அன்னைக்கே நீங்க உறுதிமொழி எடுத்துக்கங்க. அடுத்த வருஷம் நான் வரும்போது நான் சைவமாத்தான் வருவேன், அந்த புலால் உண்ண மாட்டேன் அப்படிங்கிற எடுத்துக்கங்க. இது உங்களுக்கு நல்ல கெடுதலானது, நல்ல விஷயமா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அது கெடுதலானது, உங்களுக்கு கெடுதல் பண்ணும், உடம்புக்கு எல்லா நோயும் கொடுக்கும். இந்த பிரஷர் சுகர் அது இது வர்றதெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றதுனாலதான். நீங்க சுத்த சைவத்துக்கு சன்மார்க்கத்துக்கு வந்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். 100 வயசு 110 வயசு வரையும் கூட இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. ஒரு ஊசி கூட உடம்புல போடாத அளவுக்கு சன்மார்க்க உடம்பா இருக்காங்க. அதே மாதிரி ஐயா மரணமில்லா பெருவாழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க சாகாத வரம் பெறலாம், இறுதிட்டு ஆணையிட்டு சொல்லியிருக்காங்க. சாகாத வரம் பெறலாங்கிறார். சாகாத வரம்னா சன்மார்க்கு. ஆனா சாகாம இருக்க போறதில்ல. யாருமே எல்லாரும் பிறப்பு ஒரு நாள் இறப்பு இருக்கத்தான் செய்யும், சாகாம இருக்கிறவங்க இல்ல. ஆனா மரணம்ங்கிறது தெரியாம சாகணும். இப்ப இந்த படுக்கையில படுத்து அவதைப்பட்டு எவ்வளவு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு சாகுறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம உறங்குவது போல் சாக்காடு, உறங்கு விழிப்பது போல் அப்படி சொல்லியிருக்காரு ஐயா. அது மாதிரி இருக்கணுமா அந்த இறப்புங்கிறது. அதனால சன்மார்க்க உடம்பா இருந்தா ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்க சைவத்துக்கு வரணும். ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க இப்பவே நீங்க உறுதிமொழி எடுத்துக்கங்க. அடுத்த வருஷம் நம்ம வரும்போது நாங்க சன்மார்க்கில வருவோங்க அப்படின்னு எடுத்துக்கங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடல் கற்றுக்கங்க. எல்லாரும் அல்பாவை கற்றுக்கங்க.
எல்லாரும் வீட்லயும் அப்பா புக்கு வாங்கி வச்சுட்டாங்க. ஐயா வந்து குருநாதர் வந்து அவருடைய புக்கு இருந்துச்சுனாலே வீட்டுல ஒரு நன்மை தரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குருநாதர் வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதி ஆண்டவர். நம்ம விளக்கம் வந்து எல்லாரும் ஜோதி தான் கும்பிடுறோம். எல்லாருமே ஜோதியை தான் வணங்குறோம். அவங்களும் மெழுகுவர்த்தி ஏற்றி வணங்குறாங்க. அவங்க எல்லாருமே ஜோதியை தான் வணங்குறோம். அவங்க ஒவ்வொரு வழிபாட்டு முறைதான் வேற மாதிரியே தவிர எல்லாருமே ஜோதியை தான் வணங்குறோம். அதனால நம்ம இது வேறு அது வேறு தெய்வம் எல்லாம் இல்லை. எந்த ஜாதி மதம் பார்க்காத சமய மார்க்கம் சன்மார்க்கம் எந்த சமயம் கிடையாது. இந்த சன்மார்க்கம் வந்து ஒரு வேற எந்த வழிபாடு இல்லாம உருவ வழிபாடு எதுவும் இல்லாம ஒளி வழிபாடு. நம்ம ஒளிதான் கடவுள்னு நம்ம நினைக்கிறோம். அதனால அந்த வள்ளல் பெருமானுடைய சொன்ன வழி நடத்தி அவருடைய கொள்கைப்படி நடந்து நல்ல எல்லாருக்கும் வள்ளல் பெருமான் அருள் புரிவாராக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தேவரப்பன்பட்டி சன்மார்க்க செல்வி சன்மார்க்க சேவகி நம்முடைய மணிமேகலை அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக பேசி மகிழ்வித்தார்கள். ஒரு கரவொலி. அதோடு அவரை சார்ந்து ஒரு சில வார்த்தைகளை சொன்ன பிறகு நம்முடைய செல்லவேலை அவர்கள் வந்த சில அன்பர்களுக்கு கௌரவம் செய்ய இருக்கின்றார்கள். நம்முடைய மணிமேகலை சொன்னது போல இந்த உயிர்க்காக நம்முடைய சொக்கலிங்கம் அவர்கள் அது குறிப்பு வந்து இந்த வருஷம் 50வது வருஷம்ங்கிறதுனால ஒரு சிலருக்கு அடுத்த எப்படி திருவள்ளுவர் எப்படி அப்படி நடக்கும். ஏன்னா வருஷம் போன வருஷம் போட்டாங்களே அப்படின்றத இருக்கக்கூடாது. அது ஒரு ஆக நாம சண்டை பிடிச்சோம்னா வக்கீல்கிட்ட போறோம், போலீஸ் போறோம். இந்த ஜீவன்கள் எல்லாம் போராட வாய்ப்பும் வாதாட வக்கீலும் மற்றும் கூப்பிட வாயும் இல்லாத அப்பிராணிகள் அன்றாட அலறல் அசுர பிராணிகளை நோக்கியே கதறல். எங்களை எல்லாம் எரிக்கும் சுடுகாடா உங்கள் வயிறு, நாங்கள் எல்லாம் உயிர் பிறவி என மார்பை தட்டி எங்களை கொல்லும் பூத கணங்களே, ருத்ராட்சம் அணிந்த முட்டாள் பூனைகளே. வார்த்தைகள் நமக்காகத்தான். உங்கள் கால்கள் ஓட வேண்டும், எங்கள் கால்கள் சூப்பாக வேண்டுமா? எங்கள் சம்மதமற்ற எங்கள் ரத்தம் உங்கள் ரத்தம் ஆகுமாடா? ரத்த காட்டேரிகளே, மனித தன்மையற்ற ஆன்மீக வேடம் கொண்ட குங்குமம் சுமந்த மூட கழுதைகளே, எங்களை கொன்று தான் நீங்கள் வாழ வேண்டுமா? வேறு வழியே இல்லையோ? நிற்கதியற்றவனே, நேர்மையாளன், பகுத்தறிவாளன் என தன்னையே புகழ்ந்து பட்டம் சூட்டிக் கொள்ளும் சுயநலவாதிகளே, மனித வடிவ ராட்சத முரட்டு பெருமாக்களே, நீங்கள் மட்டும் வாழ நாங்கள் மட்டும் சாக வேண்டுமா? உங்கள் கால்கள் ஓட எங்கள் கால்கள் சூப்பாக வேண்டுமா? உங்களது வயிறு என்ன எங்களை எல்லாம் புதைக்க கட்டிய இடுகாடா? விபூதி தரித்த பன்றிகளே, நரர்களே, நீவிரெல்லாம் ஆதரவாளனாக்கும். எங்களிடம் எஞ்சிய பால் மற்றும் மிஞ்சிய உறுப்புகளை தருகின்றோம். எடுத்துக்கொண்டு கைமாறு கூட அளிக்க வேண்டாம். சிறிதும் இம்சிக்காது வாழவிட்டால் போதும். கைமாறாக நாங்கள் உங்களுக்கு காலமும் கடு வெயிலில் கூட உழைக்க தயாரடா. எங்களின் மூத்த சகோதரனே, அசுரனே, எங்கள் தோல் தந்தம் போன்ற உறுப்புகளை கொண்டு பணம் ஈட்டியது போதுமடா. வேறு வழியா இல்லை, வாழ நினைத்தால் வாழலாம் எனும் பாட்டெல்லாம் கேட்காதோ? இவ்வளவுதானா உங்கள் அரக்கத்தன்மை? நீவிரெல்லாம் தெய்வீக சாயலாக்கும். தாழ்ந்த எல்லா உயிரிடத்தும் ஆதிக்க அதிகாரத்தையே காட்டிக் கொண்டிருப்பதை விடுத்து சமத்துவ சகோதரத்தையே காட்டுவோமாக. வாழ்ந்தவர்களின் உடல் மாமிசங்கள் எல்லாம் சைவமே, வாழவிடாது வெட்டிய உயிரது மாமிசங்கள் எல்லாம் அசைவமே. மாது மது பொய் திருட்டை விட வாழ்வுக்கு முன் வெட்டப்பட்ட மாமிசமே மகாபாவம். உற்ற நோய் நோந்தல் உயிருக்கு உருகன் செய்யாமை அத்தே தவத்திற்குரு என்று வள்ளுவம் சொல்லுகிறது. அத்தகைய பாங்கிலே அற்புதமாக சத்து நிறைந்த பாலையை தந்து காக்கு மாட்டினை கத்த கத்த அடுத்து நாம் கழித்து தின்னலாகுமா? கூபி நம்மை எழுப்பிடும் கோழி நில பறவையாம் ஆவி போக அதனை நாம் அறுத்து தின்னலாகுமா? தாகம் தீர்க்கும் நீரிலே தங்கி நிற்கும் அழுக்கினை போக செய்யும் மீன்களை பிடித்து தின்னலாகுமா?
போதும் பாவம் இன்றே நாம் புனித செய்வோம் கொள்வோம் என்று சொல்லி அற்புதமாக நம்முடைய மணிமேகலை அவர்கள் பாடி மகிழ்ந்தார்கள், பேசி மகிழ்ந்தார்கள். அவர்களுக்கு பாராட்டு. அடுத்து நம்முடைய ஐயா செல்லவேல் அவர்கள் சில வந்த பெருமக்களுக்கு இந்த 50 ஆண்டு நிகழ்வு முன்பாக ஒரு சில அன்பர்களுக்கு இங்கே ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுகளை அவர் மாணிக்கம் ஐயா அவர்களும் அவருடைய தாயார் நம்முடைய அச்சனம்மா அவர்களும் இங்கே செல்லவேல் அவர்களும் 3 பேரும் நடத்துவார்கள் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி தமிழ் பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த 50வது ஆண்டு என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய வாய்ப்பு. அதை பொன்னாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கலாளர் அவர்கள் சொல்வது போல வெண்மேனி பொன்னால் செய்ய வேண்டிய மண்ணால் செய்து விட்டாயே என்று தோட்டம் போய்ப்பாரு ஐயா. அது மாதிரி பொன்னாண்டு என்பது கிடைக்கப்படியாத ஒரு இது. நினைச்சு நானும் பார்க்குறேன். இந்த விழாவில் 50 ஆண்டு காலம் இது நடந்திருக்கு. 50 ஆண்டு காலமும் வந்தவங்க யாரு இந்த விழாவுக்கு? 50 ஆண்டு காலம் வந்தவங்க யாரு? அம்மா, அடுத்து நான், அம்மா, அடுத்து ஐயா செல்லவேல். பெருமைக்காக சொல்லல, எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த அருட்பிரகாச வள்ளலார் அவர்களுக்கு, அது மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் என் மனதார ஒரு இந்த பிறவி பயனை அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நானும் நேரத்துல இருந்து யோசிச்சுட்டே இருக்கேன். 50 ஆண்டு காலம் தொடர்ந்து வந்து இந்த ஒரு பணியை செய்யறதுக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு. அந்த கட்டளையில ஈடுபட்டவங்க பெரியம்மா, என் சகோதரர்கள், தம்பிமாருங்க எல்லாமே இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் ஒரு நன்றியும். ஒரு நன்றிங்கிறது என்ன, நம்மளே ஊக்கப்படுத்திக்கிறதா. 50 ஆண்டு காலம்ன்றது நினைக்க கூட பார்க்க முடியாது. அம்மா 25 வருஷம் வந்திருக்கிறதா சொல்றாங்க. 40 வருஷம் அம்மா அவங்க. அதாவது இறைவன் நமக்கு கொடுத்த வரம். ஐயா அவருடைய திரியானந்த ஐயா அதுக்கடுத்து அவருடைய மகன் வந்திருக்காருன்னா அவரு 30 வருஷம். அவர் சின்ன வயசா இருக்கும் போது நான் பார்த்திருக்கேன். அவங்க ஐயா அவர் கூப்பிட்டு வருவார். அந்த மாதிரி ஐயா 30 வருஷம் வந்திருக்காரு. அது மாதிரி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்த இறைவனை நினைக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றோம். அந்த பகிர்ந்து கொள்ற விளைவா எனக்கு தெரிந்து, என் குடும்பத்தில் தெரிந்த ஒரு சில நபர்களை இதுல வாசி அவங்களுக்கு கௌரவப்படுத்துற வீமையா குடும்பத்தின் சார்பாக கௌரவப்படுத்துகிறோம். இந்த வீமையா சார்பாக இந்த குடும்பத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் ஒரு நன்றியும் மனமார்ந்த பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த விழாவினை ஒரு 10-15 ஆண்டுகளாக வந்து சிறப்பித்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கம்பம் தயவு திரு ஸ்ரீராஜன் அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக பிரியானந்த சுவாமி அவர்களுடைய மகனும் மணிவாசகம் திருத்தங்கள்ல இருந்து வந்து அழுப்பா அப்படியே தேர்வழிய படிப்பார். அவருக்கு பாராட்டு. அதுபோல ஜோதி சுப்பிரமணிய ஐயா அவர்களோட உடன் வந்து இந்த பணியை அவருடைய வாழையடி வாழையாக தொடர்ந்து கொண்டிருக்கும்
கே.ஆர். சங்காரானந்தம் அவர்களுக்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சோழவந்தான் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் கட்டப்பட்டு வருகிறது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு மாரியப்பன் ஐயா அவர்களை கௌரவித்து மாணிக்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். சொல்லிருக்கோம். அந்த பக்கம் அப்பப்ப வாரம் போய் சங்கத்துல கலந்துட்டு இந்த அரிய பணியில காலையில 5 மணிக்கே இந்த உட்கார்ந்து அகவல் பாடினார். குகப்பிரியா ஐயா அவர்களுக்கு மாணிக்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். மாணிக்க கணேசா. தாய்மார்கள்ல அதாவது ஞானமணி நேற்றே இருந்து அருமையாக அனுப்பானடி மீனாம்பாள் அவர்களுக்கு நம்முடைய ஐயா அம்மா ரத்னம்மாள் அவர்கள் பொன்னாடை பற்றி கவிப்பார்கள். உட்கார்ந்தே போடுங்க. செட்டியபட்டி அம்மா கண்ணம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அம்மையார் அவர்கள் கௌரவிக்கின்றார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தேவரப்பட்டி மணிமேகலை அவர்களை கேட்டோம். ஜோதி அம்மாளுக்கு அந்த பொன்னாடையை பொருத்தி விடுங்கள், எங்கள் சங்கத்துக்கு போட்ட மாதிரி இருக்கட்டும் சொன்னாங்க. அந்த ஜோதி அம்மாளுக்கு அம்மையார் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மதுரையிலிருந்து இனிமையான குரல் நிறைய பாடல்களை பல பாடல்களை பாடி காப்பிக்கு கூட ஒரு பாடல் பாடினாங்க. எல்லாரும் என்ன பஜனை பாடினா காப்பி வருமா, காப்பி வரும் அப்படிலாம் பாடினாங்க. காற்றிலே வரும் கீதம் என்ற பாட்டை அப்படி மாற்றி போட்டு பாடினாங்க. அப்பேற்பட்ட ஞானமணி அம்மையார் அவர்களுக்கு ரத்னம்மாள் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். அதை நீங்க சொல்லுங்க, அவன் சொல்லியிருக்கேன். பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த வளாகத்திலே அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கூடிய உத்தமர் திரு குமரேசன் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் இங்கே வரும்படி அவர்களுக்கு கௌரவிப்பார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க பல்லாண்டு. வருஷத்துக்கு 2 நாள் இருந்தோம்னா 365 நாள் இருந்து பாக்குறவங்க. ஆமா, 365 நாள் இங்க இருந்து உழைக்கிறாங்க.
அம்மையாருடைய அருளாசி எப்பொழுதும் அவருக்கு உண்டு. அந்த தைரியத்தில் சொன்னாரு, இந்த சுத்துப்பட்டியில எனக்கு தெரியாத ஆளே கிடையாது, அவ்வளவு செல்வாக்க நான் இருக்கிறேன், இந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு அழுக்கலை மாறுது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி எல்லாருக்கும் உண்டு. அடுத்தியா ஜோதி அருட்பெருஞ்சோதி வெளிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சமையல் நமக்கு சாப்பாடு தேவைப்படும், அவங்க எல்லாருமே நலமா இருக்கணும், கைலா சோகத்தோடு இருக்கணும், சுவையா சுவையோட சமைச்சு கொடுக்கணும். இது மாதிரி எல்லாரும் ஊதியா வாழணும். அத்தனை பேரையும் வாழ்க்கை ஒரு ஊருக்காரனோட ஒரு வேட்டி போட்டு நமக்கு 1000 நேற்று இரவு முழுவதும் சொற்பொழிவாளர்கள்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க, நிறைய பாடுவாங்க, செய்திகள் சொல்லுவாங்க சொல்லி ஏகி இருந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை இருக்கலாம், அதையெல்லாம் பார்த்துட்டு